பாபு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்கேயே இருக்கியா? இங்கேயே இருக்கேன். அப்பா வந்து கூப்பிட்டா போவியா? போக மாட்டேன். ஏன்? அப்பா சாக்லேட் வாங்கி தர மாட்டாரு. அம்மா பெரும்பால அடிப்பாங்க. அப்படியா? உங்க அம்மா ரொம்ப பொல்லாதவ. என்ன பெயின் மாஸ்டர் நடக்குதா? பாத்தியா நாகராஜ், எங்க காரியம் ஆகுதோ அங்க ஒட்டிக்கிறான். எல்லாம் அப்பம் புத்தி, அதாவது என் புத்தி. சேச்சே, பாபு தங்கமான பிள்ளை, உங்கள மாதிரி இல்ல. என்ன பாபு கூட்டி போறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, இனிமே பூனா கிட்ட தவணை சொல்ல என்னால் ஆகாதுப்பா. நீயே வந்து பேசுவியா? எனக்கு என்ன பயமா? வர்றேன். வாடா பாபு. வரமாட்டேன், போ. சொன்னா கேட்கணும். அம்மாவை பார்த்துட்டு பழையபடி வரலாம். வா. ஆண்டிக்கும் அங்கிள்க்கும் டாடா சொல்லு. டாடா டாடா. அங்கிள் அங்கிள் டாடா. டேய், குழந்தை டாடா சொல்டா. டாடா. போனா முறைப்படி தாலி கட்டி மனப்பூர்வமா புருஷன் பொண்டாட்டியா 2-3 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணு மறுமணம் செஞ்சுக்கிறத ஒத்துக்கிறிய? நாம 2 பேரும் இந்த நாடகத்தை தலைமுழுகிட்டு நிஜமாவே புருஷன் பொண்டாட்டியா வாடுறதுல என்ன தப்பு? நான் இப்படி எல்லாம் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. நான் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு யோசி. என்னங்க, எனக்கு ஒரு யோசனை. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு. அன்னைக்கு கோவத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்கெங்க இருக்கு? ஏன்? அத நாம தத்தெடுத்து வளர்த்தா என்ன? அது எங்க இருக்கோ எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். சம்பத் குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கலாம். அது எப்படிங்க முடியும்? பாபு உங்களுக்கு ஒரே குழந்தை, ஸ்வீகாரம் தருவாங்களா? நான் கேட்டா சம்பத் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். அவங்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் எத்தனையோ குழந்தை பெத்துக்கலாம். ஆமா, பாபுக்கு அப்புறம் அவங்க ஏன் குழந்தைய பெத்துக்கல? ஒரு குழந்தை போதும்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? அது எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டிருக்க முடியுமா? இப்ப எப்படிங்க பாபு தத்து கேட்க முடியும்? அத பத்தி உனக்கு என்ன? பாபு உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேங்க. அப்புறம் என்ன, அவனும் நம்ம கிட்ட பிரியமா இருக்கான். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்காம போனதில்லை. இதுவும் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாபு இந்த வீட்டுலதான் வளர போறான். டாக்டர் கிட்ட தூக்கிட்டு காலையில் கொண்டு போலாமே? வேண்டாம், ஆரம்பத்துல கவனிச்சுட்டா நல்லது. சம்பத் என்ன வரலையா? பாபு தூங்குறானா? எதுக்காக வந்திருக்கேங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். பாபு என் குழந்தை. என்னுடைய குழந்தையை நான் வளர்க்க விரும்புறேன். லட்சக்கணக்கான என்னோட சொத்துக்களுக்கு அவன் தான் வாரிசு. எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தை லட்சாதிபதி ஆகிறது விரும்பாம இருக்க முடியாது. என்ன சொல்ற? பாபு உங்க குழந்தையா? அவ உங்க குழந்தைன்னு எப்ப ஞாபகம் வந்தது? என்ன கிண்டல் பண்றியா? முதல்லயே சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட விவாதம் பண்ணதுக்காக வரலன்னு. பாபு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், விஷயம் அத்தோட முடிஞ்சிடும். இல்ல அவன் ஏன் பிள்ளைங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மிரட்டுறீங்களா? பாபு உங்க குழந்தை இல்ல. எப்ப கருவலியை அதை அழிக்க சொல்லி என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்களோ அப்பவே அந்த குழந்தைக்கு உங்களுக்கு இருந்த பந்தம் அத்து போச்சு. பாபுவுக்கு அப்பா சம்பத். என்னடி மாநிலத்தனமா பேசுற? எனக்கு பிறந்த குழந்தைக்கு இன்னொருத்தன அப்பன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? மனோகரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாபுவுக்கு அப்பாவா சம்பத் அனுப்பிச்சது நீங்க தானே? ஊர் உலகத்துக்கு முன்னால நீயும் உன் குடும்பமும் தலைநிமிர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்ச நல்ல ஏற்பாடு அது. அதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்றதா இருந்தா 7 ஜென்மம் எடுத்தாலும் சம்பத் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மிஸ்டர் நாகராஜ், தயவு செஞ்சு வெளியே போடுங்க. உங்க முகத்துல முழிக்க கூட நான் தயாரா இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னால அப்பா கூட சக்தி உள்ளவரா நீங்க இருந்தீங்கன்னு உங்களால எப்படி நிரூப முடியும்? நாகராஜ், இப்படி ஒரு கேவலமான கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கணுமா? போறேன்டா, போறேன். வஞ்சம் தீர்க்காம விட மாட்டேன். நாகராஜ், ஏற்கனவே நீ முழுங்கின கடப்பாரியே இன்னும் ஜீரணமாகல. நான் நினைச்சது நிறைவேற்ற வரைக்கும் எத்தனை கடப்பாரி வேணாலும் முழுங்குவேன், ஜீரணிச்சு காட்டுவேன். என்ன சவால் விடுறியா? ஓகே, உனக்கு தெரிஞ்சதை நீ செய்ய, அதை எப்படி சமாளிக்குதுன்னு தெரியும். நாகராஜ்,
நாம 2 பேரும் நண்பர்களா சந்திக்கிறது இதான் கடைசி தடவை. 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மருந்தை கொடுக்க சொன்னாங்க. என் கண்ணு இல்ல, குடிடா கண்ணா. உன் காய்ச்சல் எல்லாம் போக வேண்டாமா? குடி குடிமா, குடி குடி. அம்மா அம்மா கைது அம்மா 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 பாபு பாபு என்ன கண்ணா? கை காலெல்லாம் இழுக்குதுமா. கைக்கு என்னடா ஆச்சு? உடம்புல நெருப்பா கொதிக்குது. கடவுளே. பாபு உடம்பு நெருப்பா கொதிக்குது. கை காலெல்லாம் இருக்குது. அது பாருங்க. அப்பா கையெல்லாம் வலிக்குதுப்பா. இது ஒரே நிமிஷம் டாக்டர் கொண்டு வந்து டாக்டர் சீக்கிரமா பாருங்க. கையெல்லாம் இருக்குது. உடம்பெல்லாம் ஒரே நெருப்பா கொதிக்குது. பையனுக்கு பிரெயின் ஃபீவர், மூளை காய்ச்சல் ஏற்பட்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஜெக்ஷன் மருந்து வாங்கிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. டாக்டர் மணி 12 எந்த மருந்து கடி தொந்தரவு பட்டாங்க? எந்த மிஸ்டர் சம்பத்? நாகராஜ் உன் ஃப்ரெண்டு தானே? நாகராஜ் மெடிக்கல் ஸ்டோர்ல இந்த மருந்து இருக்கு. சீக்கிரம் அவரை அழைச்சிட்டு போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமாக சம்பத், நான் வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். போயிட்டு வரேன். நாகராஜ் 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 சீக்கிரம் மருந்து கடை சாவிட்டுப்பா. பாபு காய்ச்சல் அதிகமா இருக்கு. கெராமிசம் இன்ஜெக்ஷன் நம்ம கடையில் இருக்குல்ல, அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னா ரொம்ப சீரியஸா இருக்கணுமே. ஆமாடா, ரொம்ப சீரியஸா இருக்கு. அதனால தான் இந்த நேரத்தை வந்து தட்டினேன். சம்பத், நாம நண்பர்களா சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவைன்னு சொன்னியே. இப்ப ஆண்டவன் வேற விதமா நினைச்சிட்டான் பாத்தியா? ஏண்டா எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு இல்ல. இத பத்தி பேச இதை விட வேற சந்தர்ப்பம் ஏது? பாபு என் குழந்தை, எனக்கு தான் உரிமையாகணும். வேற யாருக்கும் உரிமையாகிறது எனக்கு பிடிக்கல. அவன் எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. இந்த நிமிஷமே மருந்தெடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏய், நீ ஒரு மனுஷனாடா நாகராஜ். என் குழந்தையை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சீ போடா. ராஜப்பா, என்ன சம்பத் சார்? திருநெல்வேலி போயிட்டு ஒரு மருந்து வாங்கணும். சீக்கிரம் போய்படு. நாகராஜ் கடையில் இல்லாத மருந்தா சார்? ஐயோ, அந்த மருந்து அங்க இல்லப்பா. சீக்கிரம் போய்படு. இதான் பரப்படு. சீக்கிரம் சீக்கிரம் போய்படு. மனோகரே, மனிதர்கள் சாவி எங்க இருக்கு? மனோகரே, என்ன மனோகரே? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு தெரியாம அந்த மருந்து ஏன் எடுத்துக்கிட்டு வர்றேன்? பாபுவை காப்பாத்த. மனோ, பாபுவை காப்பாத்தணுங்கிறது மட்டும் இல்ல, அவன் எனக்கு சொந்தமாகணும். இந்த மருந்து தான் அதுக்கு வேலை. கொண்டா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். கொடுங்க. இந்த நேரத்துல கடை திறந்து மருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். சார், சில்லறை வாங்கிக்காம போறீங்களா?
சாரி சார். என்னப்பா ராங் சைடுல வண்டி ஓட்டிட்டு வர்றேன்? உனக்கு மூளை இருக்கா? டாக்டர், இன்னொரு காணுமே. போனா பயப்படாத, சொன்னாத. இப்ப நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் 2 மணி நேரம் தாங்கும். அதுக்குள்ள சம்பத் வந்துட்டா